نشهد أن لا إله إلا الله نشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه سراجا منيرا سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم أما بعد فقد قال الله تعالى في محكم تنزيل والفرقان العليم أعوذ بالله السميع العليم بسم الله الرحمن الرحيم وأتموا الحج والعمرة لله وقال نبينا صلى الله عليه وسلم من أراد الحج فليتعجل صدق الله مولانا العليم صدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் இரட்சகன் அல்லாஹ்விற்கே உரித்தாகட்டும். பூமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தோழர்கள் சஹாபாக்கள் தாபீன்கள் தபோ தாபீன்கள் நல்லவர்கள் நாதாக்கள் நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹுவின் கருணையும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஹஜ்ஜுக்காக வேண்டி வழி அனுப்பி வைக்கக்கூடிய இந்த விழாவிலே நாம் ஒன்று கூடியிருக்கின்ற நேரத்திலே தல்பியாவை சொல்வது மிகச் சிறந்ததாக இருக்கிறது. நாம் எல்லோரும் ஒரு 3 முறை தல்பியா சொல்லுவோம். லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக் لبيك اللهم لبيك لبيك لا شريك لك لبيك إن الحمد والنعمة لك والملك لا شريك لك لبيك اللهم لبيك لبيك لا شريك لك لبيك إن الحمد والنعمة لك والملك لا شريك لك. தல்பியாவை சொன்ன நம் அனைவர்களுக்கும் அல்லாஹ் ஹஜ்ஜை நசீபாக்குவானாக. நம் அருவாகுகள் இருக்கும் பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹஜ்ஜை காபத்துல்லாவை கட்டியதற்கு பின்னால் ஹஜ்ஜுக்கு அழைப்பு கொடுத்த நேரத்திலே யாரெல்லாம் தல்பியாவிற்கு பதில் சொன்னார்களோ, லப்பைக் என்று சொன்னவர்களுக்கெல்லாம் அல்லாஹ் ஒரு ஹஜ்ஜையும் கடமாக்குகிறான். ஒரு முறை சொன்னால் 2 முறை லப்பைக்கு சொன்னால் 2 முறை கடமையாக்குகிறான். பல முறைகள் சொன்னால் பல முறைகளே அல்லாஹ் ஹஜ்ஜை கடமையாக்குகிறான். இந்த வருடம் ஹஜ் செய்யக்கூடிய ஹாஜிகளின் ஹஜ்ஜை அல்லாஹ் ஹஜ்ஜை மப்ரூராக மக்பூலாக ஆக்குவானாக. வரும் வருடங்களிலே யாரெல்லாம் ஹஜ் செய்ய வேண்டும் என்று ஆர்வமாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு ஹஜ்ஜை அல்லாஹ் நசீபாக்குவானாக. ஹஜ் செய்தவர்கள் திரும்ப திரும்ப ஹஜ் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் அவர்களுக்கு நசீபாக்குவானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஹாஜிகளின் கவனத்திற்கு ஒரு சில விஷயங்களை மட்டும் நான் உங்களுக்கு பதிவு செய்வேன். காரணம் என்னவென்று சொன்னால், ஹாஜிகள் அவர்கள் செய்ய வேண்டிய அமல்களை பற்றியும் மக்காவிற்குள்ளே நுழைகின்ற விஷயங்களை பற்றியும் தவாஃப் செய்யக்கூடிய விஷயங்களை பற்றியும் உம்ராவுடைய விஷயங்களை பற்றியும் ஒரு அளவிற்கு அவர்கள் பல இடங்களிலே பயிற்சி எடுத்திருப்பார்கள், பயான்களிலே கேட்டிருப்பார்கள். இருந்தாலும் நாம் நினைவூட்டுவது என்னவென்று சொன்னால், ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடியவர்கள் மிக முக்கியமாக அவர்கள் நிறைய இடங்களிலே துஆ செய்ய வேண்டிய அவசியங்கள் இருக்கிறது. துஆவுடைய இடங்கள் ஹஜ்ஜிலே நிறைய இருக்கிறது. அந்த இடங்களை அவர்கள் தவறாமல் அந்த இடங்களை சரியாக கண்டுபிடித்து அந்த இடங்கள் அனைத்து இடங்களிலும் அவர்கள் துஆ செய்வது மிக கட்டாய கடமையாக இருக்கிறது. முதலிலே காபாவை பார்த்தவுடன் துஆ, காபாவை பார்த்தவுடன் அவர்கள் துஆ செய்ய வேண்டும். கண்ணியமானவர்களே, ஹாஜிகளே, காபாவை பார்த்தவுடன் தவாஃப் செய்யக்கூடிய இடங்களில் துஆ செய்யுங்கள். மத்தாஃபுடைய இடத்திலே துஆ செய்யுங்கள். முல்தஸிம் என்ற இடத்திலே துஆ செய்யுங்கள். கண்ணியமானவர்களே, ஹஜருல் அஸ்வதை நீங்கள் முத்தமிடுகின்ற நேரத்தில் அந்த இடத்திலும் நீங்கள் துஆ செய்யுங்கள். அது மட்டுமல்ல, மக்காமே இப்ராஹிம், சுருக்கமாக நான் சொல்லுகிறேன், நேரம் குறைவின் காரணமாக சில இடங்கள் அதனுடைய தாற்பீரியங்கள் தனியாக சொல்ல வேண்டிய அவசியங்கள் இருக்கிறது. அதை சொல்வதற்கெல்லாம் நேரங்கள் இல்லை. மக்காமே இப்ராஹிமிலே நின்று கொண்டு துஆ செய்யுங்கள். உங்களுடைய துஆக்கள் கபூலாகும். சை செய்யக்கூடிய நேரத்திலே அங்கே நீங்கள்
சஃபாவிலேயும் மருவாவிலேயும் காபாவை பார்த்து கொண்டு நீங்கள் அங்கே துஆ செய்யுங்கள். குறிப்பாக காபாவை நீங்கள் மருவாவிலேயும் சஃபாவிலேயும் முன்னோக்கி நின்று துஆ செய்யுங்கள். மினாவிலே துஆ செய்யுங்கள், முஸ்தலிஃபாவிலே துஆ செய்யுங்கள், அரஃபாவிலே துஆ செய்யுங்கள், ஜம்ராவிலே துஆ செய்யுங்கள். மினா என்ற தங்கக்கூடிய இடம் பிறை 9 நீங்கள் மினாவில் 8ஆம் பிறை நீங்கள் மினாவில் தங்குவீர்கள். 8ஆம் பிறையிலே மினாவிலே தங்கி 9வது பிறவிலே நீங்கள் அரஃபாவிலே தங்குவீர்கள். இந்த இடங்களிலே துஆ செய்யுங்கள். முஸ்தலிஃபாவிலே தங்குவீர்கள், துஆ செய்யுங்கள். அதே போன்று நீங்கள் திரும்பவும் வந்து நீங்கள் ஹஜ்ஜுக்காக வேண்டி இஹ்ராம் கட்டியதற்கு பின்னால் நீங்கள் அந்த இஹ்ராமிலே இருந்து கொண்டு நீங்கள் குர்பானி கொடுப்பீர்கள், முடியை களைவீர்கள். அங்கே ஜம்ராவிலே சைத்தானுக்கு கல் எறிவீர்கள். இந்த கடமைகள் எல்லாம் செய்யக்கூடிய இடங்களிலே நீங்கள் துஆவை மறந்து விடாமல் செய்து கொண்டே இருங்கள். உங்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய விஷயங்களை நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். அதிலே நாம் ஒவ்வொரு இடங்களிலும் தனித்தனியாக துஆக்களை நமக்கு சொல்லி தரப்படுகிறது. ஹஜ்ஜிலே மிகச் சிறந்த இடம், துஆவிற்கு மிகச் சிறந்த இடம் அரஃபா. அல் அரஃபா, அல் ஹஜ் அல் அரஃபா. அரஃபா தான் ஹஜ்ஜி. ஹஜ்ஜிலே தங்க வேண்டும், சில நிமிடமாவது தங்க வேண்டும். ஹஜ்ஜிலே தங்கவில்லை, அரஃபாவிலே தங்கவில்லை என்று சொன்னால் ஹஜ்ஜி கூடாது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லுவார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த அரஃபாவிலே நீங்கள் அழுது துஆ செய்யுங்கள். அந்த அரஃபாவிலே அசரில் இருந்து மக்ரிப் வரை நீங்கள் 11 மணிக்கு சென்றால் அதிலிருந்து நீங்கள் துஆவிலே ஈடுபடுங்கள். லொஹ்ரையும் அசரையும் அங்கே தொழுதுவிட்டு மக்ரிப் வரை நீங்கள் அங்கே துஆ செய்யுங்கள். அதற்கு பின்னால் முஸ்தலிஃபாவிற்கு சென்று அங்கே நீங்கள் இரவு இஷாவையும் மக்ரிபையும் சேர்த்து ஜம்மாக தொழுதுவிட்டு அங்கே நீங்கள் துஆ செய்யுங்கள். அங்கே சுபுகு தொழுதுவிட்டு கற்களை பெருக்கிக் கொண்டு 10ஆம் நாள் நீங்கள் ஜம்ராவிற்கு வந்து விடுங்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த இடங்களில் எல்லாம் நீங்கள் துஆ செய்வது மிக அவசியமானது என்பதாக சொல்லப்படுகிறது. மதீனாவிலே ரவுதாவில் நின்று துஆ செய்யுங்கள். மதீனாவிலே ரவுதாவிலே நின்று துஆ செய்யுங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது போன்ற இடங்களிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது மட்டுமல்ல, எந்த நேரங்களில் துஆ செய்ய வேண்டும். தஹஜ்ஜுடைய நேரத்தில் துஆ செய்யுங்கள். தஹஜ்ஜுடைய நேரங்களிலே துஆ செய்யுங்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பாங்குக்கும் இகாமத்திற்கும் இடையில் இருக்கின்ற நேரங்களில் துஆ செய்யுங்கள். சஜிதாவிலே நீங்கள் சஜிதாவிலே துஆ செய்யுங்கள். நோன்பு திறக்குகின்ற நேரங்களில் துஆ செய்யுங்கள். மழை பெய்கின்ற நேரமாக இருந்தால் அந்த நேரத்தில் துஆ செய்யுங்கள். ஜும்மாவுடைய நாளிலே நீங்கள் துஆ செய்யுங்கள். 2 குதுபாவுக்கு இடையிலே துஆ செய்யுங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இடங்களில் எல்லாம் நீங்கள் துஆ செய்வதற்கு என்னென்ன துஆ செய்ய வேண்டும் அதையும் சொல்லுகிறார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். காபாவிலே செய்யக்கூடிய இடங்களிலே என்னென்ன துஆக்கள், மன நிம்மதிக்காக வேண்டி, மன நிம்மதிக்காக வேண்டி, தக்வாவுக்காக வேண்டி, ஹலாலான வாழ்க்கைக்காக வேண்டி, இக்லாஸான நேர்மைக்காக வேண்டி தௌபா செய்யுங்கள். நம்பிக்கையான வாழ்க்கையை தர வேண்டும் என்று நீங்கள் துஆ செய்யுங்கள். அதிகமாக காபாவிலே செய்யக்கூடிய துஆவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருவார்கள். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தம் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தம் வ கினா அஸாபன்னார் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். காபாவை பார்த்தவுடன் ஹலாலான தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி செய், நான் கேட்கக்கூடிய துஆக்கள் அனைத்தையும் கபூல் செய் என்று கேளுங்கள் என்று பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்று துஆ செய்யுங்கள். வாழ்க்கை வளமாக வேண்டும் என்று துஆ செய்யுங்கள். குடும்பங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று துஆ செய்யுங்கள். சமூகம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொல்லுங்கள். நாட்டை பாதுகாக்கப்பட வேண்டும் என்று துஆ செய்யுங்கள் என்று பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டினார்கள். தவாஃப் செய்கின்ற நேரத்திலே என்னுடைய முடிவு நல்ல முடிவாக இருக்க வேண்டும் என்று துஆ செய்யுங்கள். ஒவ்வொரு ஹாஜிகளும் என்னுடைய முடிவு நல்ல முடிவாக இருக்க வேண்டும், என்னுடைய ஈமான் உறுதியாக இருக்க வேண்டும் என்று துஆ செய்யுங்கள். முஸ்தலிஃபாவிலே நீங்கள் துஆ செய்யுங்கள். அதே போன்று முஸ்தலிஃபா என்று சொல்லக்கூடிய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முல்தஸிம் என்ற இடத்திலே நீங்கள் துஆ செய்யுங்கள். அங்கே மன அமைதி வேண்டும் என்று துஆ செய்யுங்கள். திருமணத்திற்காக வேண்டி அந்த இடத்தில் துஆ செய்யுங்கள். உங்கள் பிள்ளைகளுக்கு திருமணம், நல்ல வரன்கள், ஆண் பிள்ளை பெண் பிள்ளைகளுக்காக வேண்டி துஆ செய்யுங்கள். குழந்தை பாக்கியம் வேண்டும் என்பதற்காக வேண்டி முல்தஸிமிலே துஆ செய்யுங்கள் என்று சொன்னார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சஃபா மருவாவிலே நீங்கள் என்ன முயற்சி செய்கிறீர்களோ அதிலே பரக்கத்து வேண்டும் என்று துஆ செய்யுங்கள். வேலை வாய்ப்புக்காக வேண்டி சஃபா மருவாவில் துஆ செய்யுங்கள். ரிஸ்க் விஸ்தீர்ணமாக வேண்டும் என்று சஃபா மருவாவில் துஆ செய்யுங்கள். மன நிம்மதி வேண்டும் என்பதற்காக வேண்டி சஃபா மருவாவில் துஆ செய்யுங்கள்.
அரஃபாவிலே எல்லா பாவங்களையும் மன்னிக்கப்பட வேண்டும் என்று துஆ செய்யுங்கள். பெற்றோர்களுக்காக வேண்டி மக்ஃபிரத்திற்கு துஆ செய்யுங்கள். உங்களை பெற்றெடுத்த பெற்றோர்களுக்காக வேண்டி ஹஜ்ஜிலே அரஃபாவிலே அதிகம் துஆ செய்யுங்கள். இறந்தவர்களுக்காக வேண்டி அவர்கள் மக்ஃபிரத்திற்கு துஆ செய்யுங்கள். உலக முஸ்லிம்களுக்கு நன்மைக்காக வேண்டி துஆ செய்யுங்கள். முஸ்தலிஃபாவிலே யா அல்லாஹ் எங்களுடைய எதிர்காலத்திற்கு நல்லதை தாய் என்று துஆ செய்யுங்கள். எங்கள் குழந்தைகளை நல்லவர்களாக ஆக்கு என்று துஆ செய்யுங்கள். ஹிதாயத்திற்காக வேண்டி முஸ்தலிஃபாவில் துஆ செய்யுங்கள். ஜம்ராவிலே நீங்கள் துஆ செய்யுங்கள். ஷைத்தானுடைய வசத்திலிருந்து எங்களை பாதுகாத்து என்று துஆ செய்யுங்கள். கெட்ட பழக்கங்களிலிருந்து எங்களை தூரமாக்கு என்று துஆ செய்யுங்கள். நஃப்ஸை கட்டுப்படுத்துவதற்காக வேண்டி எங்களை பாதுகாத்து விடு என்று அல்லாஹ்விடத்திலே துஆ செய்யுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரவுலாவிலே நின்று கொண்டு நாயகத்திற்கு சலாம் சொல்லிவிட்டு நாயகத்தினுடைய ஷஃபாஅத்தை மறுமையில் பெற வேண்டும் என்று துஆ செய்யுங்கள். அது மட்டுமல்ல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சுன்னத்தான வாழ்க்கை இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்று துஆ செய்யுங்கள். வாழும் காலங்கள் எல்லாம் பெருமானாரை கனவிலும் நினைவிலும் ஜியாரத்து செய்யக்கூடிய பாக்கியம் வேண்டும் என்று துஆ செய்யுங்கள். இது மட்டுமல்ல, மறுமையிலே ஷஃபாஅத்திற்காக வேண்டி துஆ செய்யுங்கள். இறுதி முடிவு நல்லதாக இருக்க வேண்டும் என்று துஆ செய்யுங்கள். மிக முக்கியமாக தனிப்பட்ட துஆக்கள், என்னுடைய உடல் ஆரோக்கியம், மன நிம்மதி, நல்ல துணைவர்கள், நல்ல குழந்தைகள், நல்ல கல்வி, இவைகளுக்கெல்லாம் துஆ செய்யுங்கள் என்பதாக சொல்லிவிட்டு கடைசியாக முத்தாய்ப்பாக ஒன்று சொல்வேன். ஹாஜிகள் எல்லாம் ஹஜ்ஜி கடமைகளை முடித்து 10வது நாள் அவர்கள் சில காரியங்களை செய்வார்கள். அவர்கள் இஹ்ராமை களைவார்கள், ஜம்ரா கல்லடிப்பார்கள், மொட்டை அடிப்பார்கள், ஹஜ்ஜத்துல் விதா, தவாஃபுல் விதா என்று சொல்லப்படக்கூடிய தவாஃபுல் விதா, தவாஃபுல் இஃபாலா என்று சொல்லப்படக்கூடிய காபாவை விட்டு விடைபெறக்கூடிய தவாஃப் செய்யக்கூடியவர்கள் இருப்பார்கள். அவர்கள் செய்கின்ற நேரத்திலே என்ன செய்ய வேண்டும், அந்த நேரத்தில் என்ன துஆ செய்ய வேண்டும் என்பதை பற்றியும் ஒரு அழகான ஒரு சரித்திரத்தின் மூலமாக உங்களுக்கு சொல்லி என்னுடைய வாய்ப்பை நான் முடித்துக் கொள்வேன். கண்ணியத்திற்குரியவர்களே, சுஃபியான் ஸௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய வரலாறுகளை பாருங்கள். அவர்கள் மிகப்பெரிய இமாம். அவர்கள் இமாம்கள் வாழ்ந்த காலத்திற்கு முன்னால் இருந்து வாழ்ந்த இறைநேசர் சுஃபியான் ஸௌரி அவர்கள். அவருடைய வாழ்க்கையிலே பல ஹஜ்ஜுகளை செய்திருக்கிறார்கள். ஹசன் ரலியல்லாஹு அவர்கள் பல ஹஜ்ஜுகள் செய்திருக்கிறார்கள். 25 ஹஜ்ஜுகளை ஹசன் ரலியல்லாஹு நடந்தே ஹஜ் செய்திருக்கிறார்கள். அதே போன்று சுஃபியான் ஸௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பல ஹஜ்ஜுகளை செய்திருக்கிறார்கள். அவர்கள் ஒருமுறை ஹஜ் செய்து கொண்டு எல்லா காரியங்களையும் முடித்துவிட்டு கடைசியாக தவாஃபுல் இஃபாலா, தவாஃபுல் விதாவை அவர்கள் செய்வதற்காக வேண்டி காபாவிலே அவர்கள் தவாஃப் செய்து கொண்டிருக்கிறார்கள். வயது அவர்களுக்கு 90 வயது. பூன் உளுந்தவர்களாக அந்த காபாவை தவாஃப் செய்து கொண்டிருக்கிறார்கள். கடைசியாக காபாவை விட்டு பிரியக்கூடிய தவாஃபுல் விதாவை சுஃபியான் ஸௌரி அவர்கள் செய்து கொண்டிருக்கின்ற நேரத்திலே பக்கத்திலே ஒரு வாலிபர் வந்து நின்று கொண்டு அவரை பார்த்து கேட்டாராம், இவ்வளவு வயசாயிருச்சு, இத்தனை ஹஜ் செஞ்சிட்டீங்க, இப்படி ஏன் நீங்க துஆ செய்றீங்க? என்ன துஆ செய்தார்கள்? யா அல்லாஹ், இந்த பயணம் என்னுடைய கடைசி பயணமாக ஆக்கி விடாது. குடுகுடு கிழவர், 90 வயது, கூன் விழுந்து விட்டது. அவர் கூன் விழுந்த நிலையிலே தவாஃபுல் விதாவிலே கேட்கிறார், இந்த பயணம் எனக்கு கடைசி பயணமாக ஆக்கிவிடாது, மீண்டும் நான் ஹஜ்ஜுக்கு வர வேண்டும், மீண்டும் தவாஃபுல் இஃபாலாவை செய்ய வேண்டும், தவாஃபுல் விதாவை நான் செய்ய வேண்டும் என்று சுஃபியான் ஸௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கேட்ட உடனே அந்த வாலிபர் கேட்டாராம், உங்களுக்கு 90 வயசாச்சு, பல ஹஜ்ஜ முடிச்சிட்டீங்க, இன்னுமா உங்களுக்கு ஆசையாக இருக்கிறது என்று அந்த வாலிபர் கேட்ட உடனே அவர்கள் திரும்பி பார்த்தார்கள். திரும்பி பார்த்து அந்த வாலிபரை பார்த்து சொன்னார்கள், 10 வருடத்திற்கு முன்னால் இதே மாதிரி நான் தவாஃபுல் விதாவை செய்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் உன்னை போன்ற ஒரு வாலிபர் இதே கேள்வியை என்னிடத்தில் கேட்டார். அதற்கு பின்னால் நான் 10 ஹஜ்ஜை செய்து விட்டேன், என்னிடத்தில் கேள்வி கேட்டவரை நான் இதுவரை காணவில்லை என்று சொன்னார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்விடத்தில் அந்த தவாஃபுல் விதாவிலே நீங்கள் கேட்க வேண்டிய துஆ, இது கடைசி பயணமாக ஆக்கிவிடாதே, இந்த பயணத்தை கடைசியாக ஆக்கிவிடாதே, மீண்டும் மீண்டும் நான் உன் காபாவை வந்து தரிசிக்க வேண்டும், உன்னுடைய பொருத்தத்தை பெற வேண்டும், உன்னுடைய அன்பை நான் பெற வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே தவாஃபுல் விதாவிலே கேட்கக்கூடியது ஹாஜிகளுக்கு இப்பேற்பட்ட கடமைகள் என்று சொல்லப்படுகிறது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நீங்கள் என்ன குடுகுடு கிழவனாக இருந்தாலும் சரி, நடக்க முடியாத கால் இல்லாதவர்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் நோயாளிகளாக இருந்தாலும் சரி, தவாஃபில் விதாவிலே நீங்கள் என் பயணத்தை, இந்த பயணத்தை கடைசியாக ஆக்கிவிடாதே. எல்லோரும் என்ன செய்வாங்க, தவாஃபில் விதாவை செஞ்சுட்டு
ஹஜ்ஜு காபாவை பார்த்துக்கிட்டே அப்படி பின்னாலேயே நடந்து வருவாங்க, காபாவை பார்த்துக்கிட்டே பின்னாடியே நடந்து வருவாங்க, திரும்பி நடக்க மாட்டாங்க. காரணம், அந்த காபாவை விட்டு விடைபெறுகிறார். விடைபெறுகின்ற நேரத்திலே அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா மீண்டும் எப்பொழுது நம்மை அழைப்பான், மீண்டும் எப்பொழுது இந்த தவாப் நமக்கு கிடைக்கும், மீண்டும் எப்பொழுது ஹஜ் கிடைக்கும், மீண்டும் எப்பொழுது தவாஃப் செய்வோம், மீண்டும் எப்பொழுது உம்ரா செய்வோம் என்ற ஆதங்கத்திலே ஒரு தாயை விட்டு பிள்ளைகள் எப்படி பிரிகிறார்களோ அப்படி பிரிகின்ற ஒரு சூழ்நிலையிலே இது என்னுடைய கடைசி பயணமாக நீ ஆக்கி விடாதே, இந்த பயணத்தை நீ கடைசியாக ஆக்கி விடாதே, இதை என்னுடைய கடைசியாக ஆக்கி விடாதே. நான் எவ்வளவு வயதானாலும், எனக்கு நோய் வந்து விட்டாலும் நான் திரும்ப திரும்ப ஹஜ்ஜுக்கு வர வேண்டும் என்று கேட்பதுதான் ஹாஜிகள் அவர்கள் தவாஃபில் விதாவில் கேட்க வேண்டிய அவசியம். புடுபுடு கிழவனாக இருந்தாலும் அவர்கள் கேட்டால் அல்லாஹ் அவர்களை அழைத்து வந்து விடுவான். அன்பிற்கினியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆகவே ஹாஜிகள் எல்லாம் கவனமாக கேட்ட விஷயங்களை அவரவர்கள் அந்தந்த துஆ செய்ய வேண்டிய இடங்களிலே சரியாக கண்டுபிடித்து சரியான இடங்களிலே சரியான துஆக்களை சரியாக செய்து ஹஜ்ஜுகளையும் சரியாக செய்து ஹஜ்ஜுடைய கடமைகளையும் சரியாக நிறைவேற்றி அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்து அவர்களுக்கும் சலாமை சொல்லி அவர்களுடைய ஜியாரத்தை முடித்து அங்கேயும் பெருமானாரிடத்திலே சொல்லுங்கள், நாயகமே உங்களை நாங்கள் சந்திக்கிறோம், உங்களை சந்தித்து உங்களுக்கு நாங்கள் சலாம் சொல்லுகிறோம், உங்களுடைய சலாமை நாங்கள் ஏற்றி வைக்கிறோம், அந்த சலாத்திற்கு எங்கள் கனவிலே நீங்கள் பதில் சொல்லுங்கள் நாயகமே என்று பெருமானாரிடத்திலே நீங்கள் முறையிடுங்கள். பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே மீண்டும் சொல்லுங்கள், இங்கே நாங்கள் ஜியாரத்து கிடைத்தது போன்று மறுமையிலே எங்களுக்கு ஷஃபாஅத் கிடைக்க வேண்டும், எங்களுக்கு நீங்கள் ஷஃபாஅத் செய்யுங்கள், திரும்பவும் திரும்பவும் உங்களை நாங்கள் வந்து சந்திக்க வேண்டும், மறுமையிலே எங்களுக்கு நல்ல ஷஃபாஅத்தை நீங்கள் தர வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே ஒப்படைத்துவிட்டு இங்கிருந்து யாரெல்லாம் சலாம் சொல்லி அனுப்பினார்களோ அந்த சலாமையும் அங்கே ஒப்படைத்து விடுங்கள். யாரெல்லாம் என்ன துஆ செய்ய சொன்னார்களோ அனைத்து துஆக்களையும் நீங்கள் அவர்களுக்காக வேண்டி செய்யுங்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த வருடம் செல்லக்கூடிய ஹாஜிகளின் பயணத்தை அல்லாஹ் ஆரோக்கியமாக அவர்களுக்கு எந்த ஆபத்துகளும் இல்லாமல் அவர்கள் சரியாக அவர்கள் ஆரோக்கியத்தோடு அவர்களுடைய ஆயுள்களை அதிகப்படுத்தி அவர்கள் ஹஜ்ஜை முடித்து மீண்டும் பிறந்த பாலகர்களை போன்று பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டவர்களாக இல்லம் திரும்பக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் அவர்களுக்கு நசீபாக்குவானாக. வாழும் காலங்கள் எல்லாம் காபாவிற்கு சென்று ஹஜ்ஜையும் உம்ராக்களையும் தவாஃபுகளையும் உம்ராக்களையும் செய்யக்கூடிய பாக்கியசாலிகளாக வாழும் காலங்கள் எல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நினைவிலும் கண்டுகளித்து நேரடியாகவும் சலாமை சொல்லி அந்த பதிலை பெறக்கூடிய பாக்கியசாலிகளாக இவ்வுலகத்தில் ஜியாரத்தின் பாக்கியத்தையும் மறு உலகத்திலே ஷஃபாஅத்தின் பரக்கத்தையும் அல்லாஹ் நமக்கு தர வேண்டும் என்ற துஆவோடு வாழும் காலங்கள் எல்லாம் கலிமாவோடு வாழ்ந்து கலிமாவோடு நடந்து கலிமாவோடு மடிந்து போகக்கூடிய நல்ல பாக்கியசாலிகளாக அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கி அருள்வானாக. வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.